இன்ட்ரோடக்ஷனுக்காக தேங்க்ஸ். இந்த நாளில் செய்தி ஆரம்பிக்கும் முன்பாக உங்கள் யாவருக்கும் ஐஎஸ்பி அனைத்து குடும்பங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பல நன்மைகள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில கிடைக்க விரும்புகிற நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட தலைப்பு பாடுகள் உபத்திரவங்கள். பாடுகள் உபத்திரவங்களானவே பாடுகள் எல்லாமே வாழ்க்கை கிடையாது. பாடுகள் மத்தியில் பாடுகள் இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும்னு சொல்லுவாங்க. இந்த எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. அது சாத்தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். நம்முடைய பாவத்தினாலும் சிலருக்கு பிரச்சனை வருது. இல்லைன்னா சாத்தான் நம்மளை ஆண்டவற்றை நினைக்க விடாமல் நம்ம எப்படியாவது விசுவாசத்தை பிழைக்கணும்னு சொல்லி அவன் முயற்சி எடுக்கிறான். இதனாலதான் பாடுகள் உபத்திரவங்கள். சில சமயம் ஆண்டவரே யோபுக்கு அனுமதித்த போல நமக்கும் அனுமதிக்கிறார். அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே பாடுகள் உபத்திரங்கள் வராமல் இருக்க கூடாத காரியம். ஆனால் அதை எப்படி மேற்கொள்வது, அதுக்கு என்ன சொல்றது ஆலோசனை சொல்லலான்ட்டு நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பின்பகுதியில வாசிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த உலகம் பொல்லாங்குழம் கிடைக்கிறது. எனவே சாத்தானுக்கு ஆளு இருக்கனால நமக்கு உபத்திரவம் வரும். எனவே நம்ம உபத்திரம் ஏன் வருதுன்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, வரணும்னா வரத்தான் வருது. அது வராம இருக்கிற குடும்பம்னா பெரிய ஆசீர்வாத குடும்பமா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்துவே பாடுகள் அனுபவித்தது தான் நமக்கு முன்மாதிரியா. பவுலப்போஸ்தலன் என்ன கூறுகிறார்? அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறோம். நாம் அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்கிறார். பவுலப்போஸ்தலன் அக்கலாதி பண்றார். அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் நம்ம தேவராஜ்யம் பிரவேசிக்க முடியும். நம்மளாம் அப்படின்னு போக முடியாது. ஏன்னா இவ்வளவுத்தில் நாம் வாழும் வரை உபத்திரம் இருக்கும். பாவ உலகில நாம் பாடுகளை பெற்றால் வழியே பலன் பிரவேசிக்க முடியாது. கர்த்தரிடம் உபத்திரவங்களுக்கு ஒரு கால அளவு உண்டு. அது என்னன்னு எவ்வளவு நாளா, எத்தனை நாள், ஒரு நாளா, ஒரு வருஷமா தெரியாது. கர்த்தர் தான் காலங்கள் கர்த்தர் இருக்கிறது. ஆனா ஒண்ணு நிச்சயமாகவே முடிவு உண்டு. முடிவெல்லாம் இருக்காது. பாவிகளானாலும் சரி, பரிசுத்தவான்களாலும் சரி, பாடுகள் உண்டு. இல்லாவிட்டால் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்தவர்களுக்கு பாடுகள் உண்டு. கர்த்தர் உபத்திரம் ஏன் அனுபவிக்க யோசித்து பார்த்தோம்னா, கிறிஸ்தவரான புரஜான எளிதா சிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா பெருமை தான். பெருமை ரொம்ப, அதாவது பெருமை இல்லாதவங்களே இல்லைன்னு நினைக்கலாம். நீங்க நம்ம யோசித்து வர வாழ்க்கையில் நம்ம யோசித்து பாருங்க, இவ்வளவு வேலைகள் நம்ம பெருமைப்படுறோம். ஒருவேளை கிறிஸ்தவ உலகத்துல பாத்தீங்கன்னா மற்றவங்க சாதாரண பெருமை, நமக்குள்ள ஆவிக்கு ஒரு பெருமை, ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியா, நான் அவளை போல இல்லை, கம்பேர் பண்றது அப்படி, அது ஒரு பெருமை. இந்த பெருமையை வச்சுதான் சாத்தான். எனவே பெருமையை நம்ம அந்த ஆண்டவர் பெருமையை அடித்து நொறுக்கிறதுக்காகத்தான் நம்மளை பாடுகள் படுத்துகிறார். 1 பேர் 5 வாசிக்கிறோம். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், கிருபை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் பார்த்தோம்னா 3:11-12 நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். பாருங்க என்ன அளவுக்கு சாலமோன் எழுதுறாரு பாருங்க. நம்ம ஆண்டவர் நேசிக்கிறதுனாலதான் அவர் சிச்சிக்கிறார். ஆபிரகாம் சிச்சித்தாருல, ஆபிரகாம் ரொம்ப ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இன்னும் கீழ்ப்படிஞ்சு வந்தான், கொள்ளையை பிடிச்சாரு. ஆனாலும் என்ன பண்றாரு, ஒரு சிச்சையை வச்சுட்டாரு. எதுக்காக? அப்பதான் சொல்ற, நீ கர்த்தருக்கு பயப்படுன்னு நான் தெரிஞ்சு கொண்டப்பா, அதுக்காக அப்ப அந்த சிச்சைன்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். கர்த்தர் நோக்கம் இல்லாம எதையும் அனுமதிக்க மாட்டார். அதான் ரோம 8:28 என்ன வாசிக்கிறோம்? அன்றியும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம், அது துன்பமானாலும் இன்பமானாலும் உபத்திரவமானாலும் உற்சாகமானாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு அறிந்திருக்கிறோம்னு சொல்லி பவுல் தெளிவா சொல்றார்.
ஆனா இடமே பாடுகள் வந்தா ஆண்டவர் இந்த பாடுகளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல கத்துக்கணும். ஆண்டவர் இந்த பிரச்சனை வந்துச்சா அந்த பிரச்சனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏன்னு கேட்கக்கூடாது, நமக்கு உரிமை கிடையாது. அந்த உரிமையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. பிசாசுனாலும் பிரச்சனை வரும், உபத்திரம் வரும். கர்த்தரும் உபத்திரம் அனுமதிப்பார். கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? நாம் விசுவாசத்தை விட்டு விடாது இருக்கவும் அதுல வளரவும் விரும்புகிறார். பிசாசோ நம் விசுவாசத்துக்கு விட்டு சிலகுவே அவன் பக்கம் திருப்புறதுக்காக செய்யறான். எபிரேயர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவும் முடிக்கிறவும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஓட்டம் நியமிச்சிருக்கார். நம்முடைய வாழ்க்கையை நம்மளுடைய எல்லாம் அவர் உள்ளங்கையில் இருக்கிறது. எல்லாமே எல்லா சரித்திரமும் அவர்களுக்கு நமக்கு எது நடந்தாலும் அவர் அனுமதி எல்லாம் எதுவும் நடக்காது. அந்த விசுவாசத்தை நம்ம இங்கதான் நம்ம பார்க்கிறோம். யோபு பத்தி நல்ல பழமையேற்பாடுல பார்த்தோம். யோபு போல ஆண்டவே சாட்சி சொல்றார். 1:8 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சாத்தான் நோக்கி சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் தாயோ, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறான அவனை போல் பூமியில ஒருவன் சொல்றாரு. ஆனாலும் என்ன பண்றாரு? அந்த பிரச்சனைகளை அவன் சாத்தான்கிட்ட சேலஞ்சு விட்டு, சாத்தான ஒருத்தருக்கு வேலையை ஏன் நீ வேலையை எடுத்து காத்து கொண்டதுனாலதான் அப்படி செய்யறான்னு சொல்றதுனால ஆண்டவர் வேலையை எடுத்துட்டு நீ இப்ப பாரு, என் மகன் உத்தமன் இருக்கான்னு பாருன்னு சொல்லி அவனுக்குள்ள எல்லாவற்றையும் நல்லா அந்த இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். யோபுன்னு செலுத்துறோம். அவன்கிட்ட எல்லாவற்றையும் மனைவியை தவிர எல்லாவற்றையும் எடுத்துட்டார் ஆண்டவர். வேலி எடுத்துட்டு அவ்வளவுதான். ஆனா இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்க வேண்டிய பாலனை, ஆண்டவரே என்னை சுற்றி என் குடும்பத்தை சுற்றி எப்படியும் வேலி எடுத்து காத்துக்கொள்ளுங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். அதான் நம்மளுக்கு சேஃப். இதுக்கு யோபுட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். அதுக்கு மாத்திரம் யோபு மனைவி என்ன சொல்றா பாருங்க, 2:9 நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பாருங்க, உபத்திர காலத்துல வாழ்விலும் தாழ்வு, நம்ம மேரேஜ்ல கவர்னன்ட் என்ன பண்றோம்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகயினத்திலும் கூடவே இருப்பேன்னு சொல்லி கவர்னன்ட் உடன்படிக்கை பண்றோம், திருமண ஒப்பந்தம் பண்றோம் சர்ச்சில். ஆனா யோபு என்ன மனைவி என்ன சொல்றா பாருங்க, இப்படி மனைவி இருந்தா என்ன ஆகுறது? புருஷனோட அந்த வேதனையில அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டியவ அவளே கேவலம் பேசுறா. ஆனாலும் அவன் நல்ல பதில் சொல்றான் பாருங்க. 2:10 என்ன வாசிக்கிறோம்? அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாயே, தேவன் கையில நன்மையை பற்றோம்ல, நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவ எல்லாவற்றிலும் யோபு தன் முதல் நாள் பாவம் செய்யலன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அதை விட பெரிய அவனுடைய நண்பர்கள்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. நான் யோபு 13:15 யோபு என்ன சொல்றாரு? கர்த்தனை என்று கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இது பாத்தீங்களா எவ்வளவு ஒரு இதான் பயங்கரமான கிளைமேக்ஸ் சீன் மாதிரி. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் என் நம்பிக்கை வைப்பேன். என் நம்பிக்கை ஒன்று யாரும் கறக்க முடியாது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். அது பேதுரு பார்க்கிறோம். ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22:31 கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சீமோனை பார்த்து, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளகிலால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். 32 நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி சிறப்படுத்து என்றார். பாருங்க, மத்தேயு 26 எடுத்து பார்த்தோம்னா அது பெரிய சப்ஜெக்ட். 31-75 வருஷம் பார்த்தீங்கன்னா பேருவை பற்றி தான் எழுதியிருக்கு முக்கியமா. ஏன்னா பேரு சும்மா இருக்காம ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 31 ஏசு சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன இடத்துல சொல்றாரு. ஆனா எல்லாம் என்ன இயேசு கிறிஸ்து சொன்னாலும் உடனே முந்திரி கூட்டமாய் பதில் சொல்றமே பேதுருவா தான் இருப்பான். என்ன சொல்றான் பாருங்க, 33 யோபு பிரச்சனை சொல்றான், உமது நிமித்தம் எல்லாரும் இடல் எடுத்தால் நான் ஒரு கால் இறங்க மாட்டேன். நான்கிறது தான் பேதுருட்ட உள்ள பெரிய வீக் பாயிண்ட். அடுத்தாப்புல ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு 34 இல்லப்பா, அந்த ராத்திரி சேவல் கொள்ள நீ என்னை 3 தடவை மறுதலை இப்பப்பா மெய்யா உனக்கு சொல்றேன்னு சொல்றாரு.
ஆண்டவர் அழுத்தி சொல்றார். மெய்யாகனா ரொம்ப அழுத்தி சொல்றார். அப்பயாவது ஆண்டவர் எது சொன்னாலும் நடக்குமே. கூடவே இருந்தவன், கூடவே பயிற்சி கொடுத்துட்டு தான் ஆண்டவர் இருக்கிறார். அது என்ன சொன்னாலும் நடக்கும்போது இந்த வார்த்தை சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அதுக்கும் முந்திரி கொட்டை தயாரிப்பு பண்ணா நம்ம யாரும் பதில் சொல்லக்கூடாதான். இவன் முன் சொல்றான். அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. அதுக்கு பேரு 35ஆம் வசனம், நான் உம்மோட மறிக்க வேண்டியிருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். பாருங்க. ஆனா நடந்த சம்பவம் தெரியும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் ஜெபம் பண்றேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாரும் தூங்குறாங்க. ஆண்டவர் பேதர் பார்த்தேன், எல்லாம் 1 மணி நேரமா விழிச்சுன்னு ஜெபக்கூடாதா? ஆவி உற்சாகம் மாம்சம் பலவீனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. செகண்ட் டைம் வந்து பாக்குறாரு, தூங்குறாங்க. 3வது பார்த்து சரிப்பா உங்களை திருத்த முடியாது, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. யுவதாஸ் வந்து காட்டி கொடுக்குறான். அப்ப பேதர் என்ன பண்றான், அவனை வாங்கி கத்தி எடுத்து ஒரு மல்கூச வேலைக்காரன் காதை வெட்டி போடுறான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அவன் போதும் வேற காமிக்க, பட்டயத்து உரையை போடும். அவன் மாம்ச பலத்தை நம்புறான். அது மாத்திரம் இல்லை, வரிசையா அந்த பின்னாடி வர பகுதியை பார்த்தீங்கன்னா அவன் எங்க யாரோட உட்கார்ந்துருக்கான், சேவகரோட போய் உட்கார்ந்துருக்கிறான். இந்த சேவர்கள் தான் கடந்த ராத்திரி பூரா ஆண்டவர் பரியாசம் பண்றது, ஆண்டவர் கேலி பண்ணது. பரியாசக்காரர் உட்காராதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். 1ஆம் சங்கீதத்துல அங்க போய் உட்கார்ந்துருக்கான், குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் அதனால சூழ்நிலையை தான் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டான்னு எழுதப்பட்டிருக்கு வசனம். பேதுருவோ தூரத்துல இருந்தான். கர்த்தர் பக்கத்துல இருக்கும் போதே தடுமாறுறவன் தூரத்தை போயிட்டா மறுதலுக்கு காரணம் தான் அவனுடைய பெருமை. அவன் மாம்ச பலம் நம்மளது தூரத்துல போயிட்டது, சேரக்கூடாத இடத்துல பரியாச உட்கார்ந்தது. 3 தடவை மடிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் விட மறைச்சோம். ஏன்னா உண்மையிலே இந்த சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாத கர்த்தர். பேதுரு அவன் வெளியே வந்த போது அவனை பார்க்கிறாரு. அவன் பார்த்த பார்வையிலேயே ஐயோ இந்த மனுஷன் சொன்னது சொன்னாரு, மனம் கசந்து அழுதுட்டான். யூதாசுக்கும் பேதருக்கும் தான் வித்தியாசம். யூதாஸ் மனசா விட்டு போயிட்டு நாண்டு கொண்டு செத்துட்டான். ஆனால் பேதுருவோ ஆண்டவர் வார்த்தை அவனை தொட்டது, அவனோட பார்வை அவனை தொட்டது, மனம் கசந்து அழுதுறான். அதனாலதான் ஆண்டவர் கடைசியில யோவான் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 3 தடவை மறுதளிச்சு இல்ல, 3 தடவை வாயில என்ன அறிக்கைன்னு சொல்லி, பேதுருவே நீ இவர்களை காட்டிலும் மற்றவர்களா காட்டி நீ தானே மறுதிச்ச, நீ என் அன்பு கூறுவாயா? ஆண்டவர் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, 3 தடவை மன்னிச்ச வாயிலேயே 3 தடவை நான் நேசிக்கிறேன்னு சொல்ல வச்சார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை வல்லமையா எடுத்து பயன்படுத்த நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பெருமை பாருங்க எப்படி இந்த பேதுரு வெள்ளத்தில் இருச்சு. அதே மாதிரி நம்ம பவுலோஸ் கொடுத்து பார்க்கிறோம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான், அதனால நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போறேன். அப்போஸ்தலர் 9:1-16 வசனம் பார்த்தோம்னா, இந்த சவுல் என்னப்பட்டவன் சேவான் கொல்லப்படும் போது அவனும் சாட்சியா நிற்கிறான். அவன் காலத்துல தான் சேவானுடைய வஸ்திரங்கள் கொண்டு கீழே வச்சாங்கன்னு இந்த 8ஆம் அதிகாரம் கடைசியில வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல இவன் தமஸ்குல போயிட்டு இருக்கிறான். அப்போ சடுதியிலே ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலே சவுலே நீ ஏன்ப்பா துன்பப்படுத்துன்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுறது இயேசு நானேப்பா. ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, உங்களை தொடுகிறேன், என் கண்மணியை தொடுகிறானா. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வந்து கர்த்தரோட தொடும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அந்த துன்பம் அவங்க இல்லை, என்ன துன்பப்படுத்துறப்பா. முள்ளில உதைக்கு அப்பதான் சொல்ல, முள்ளில உதைக்கு கடினமான ஜாக்கிரதை, நான் பொறுமையா இருக்கேன், உனக்கு எச்சரிச்சுட்டேன், இதுக்கு மேல செஞ்சீங்கன்னா முள்ளு உதைக்கிற மாதிரி உன்னையே நீ காயப்படுத்த வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு கேட்கிறான். பாருங்க, அவன்கிட்ட அனனியா அனுப்பும்போது, அனனியா ஆண்டவரே அவன் எல்லாத்தையும் கொல்றதுக்காக வந்திருக்கான், நீங்க என்ன போய் அனுப்புறீங்களேன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 1 அது பவுல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு பாருங்க. ஊழியத்துக்கு அழைக்கும் போதே ஆண்டவர் பாடுகள் உபத்திரம் ஊழியக்காரனா உபத்திரம் வரத்தான் செய்யும். சாதாரண விசுவாசிக்கே வருதுன்னா ஊழியக்காரனுக்கு அதிக உபத்திரங்கள் தெளிவா சொல்றாரு.
சரி, அவனை தெரிந்து கொண்டதுக்கு எது தெரியுமா? என் நிமித்தம், என் ஊழியத்து நிமித்தமா எவ்வளவா பாடுபட போறான் காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அனனியா தைரியமா போறான். ஆளு இதுல பார்த்தோம்னா ரோமர் கழுத நிறுவத்துல 8ஆம் அதிகாரத்துல 35-39 வரைக்கும் பாக்குறோம். அவன் என்ன வாசிக்கிறான் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகளாலே முற்றும் ஜெயங்களா இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயத்துக்கு. எவ்வளவு அழகா இத்தனை பாடுகள், உபத்திரங்கள், இதெல்லாம் கூட என்ன செய்யுதான்? கர்த்தருடைய அன்பு விட்டு பிரிக்கிறேன்னு சாட்சி சொல்றார். அதை விட நான் வாசிக்க மாட்டேன், நீ வேணா குறிச்சுங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20-28 வசனம் வாசிங்கன்னா பவுல் தன் பட்ட பாடுகள் பட்டியலையே வெளியிடுகிறார். நான் மேன்மை பாராட்டுறதுக்காக சொல்லல, நானும் ஒரு கூடிய எந்த பாடு விட்டேன் எல்லாரும் தெரிஞ்சு கொண்டுக்காக சொல்றேன்னு சொல்லி அத்தனை பாடுகள் புத்திரங்கள். அதுல மத்தியிலும் கூட ஆண்டவருக்காக சாட்சியா தான் படிச்சார். அவரை கட்டி போட்டு சிலுவையில சிறையில் அடைக்கிறாங்க. தமிழும் சீலாவும் கால்களை தொழு கொடுத்து கட்டி தூங்குறாங்க. ஆனாலும் பவுலும் சீலா என்ன பண்றாங்க? அங்கேயும் அந்த புத்திர மத்தியில அடிக்கிட்டே எல்லாம் வாங்கி தொழு கொடுத்து கட்டப்பட்ட நிலையில கூட வசனம் என்ன சொல்லுது? அப்போது 16:25 அவர்கள் எபித்து துதித பாடிக்கொண்டிருந்தாங்களாம். என்ன மனுஷன் பாரு, பாடுகள் மத்தியிலே பரவசம். நம்மளால அப்படி முடியுமா? யோசிச்சு பாருங்க. எப்ப ஆண்டவரே உம்மால தானே உமக்கு நீ தானே இப்ப ஊழியத்துக்கு வர சொன்னீங்க, வந்தேன். இத்தனை பாடுகள் உத்தரமான ஒரு தடவை கூட அவர் கேட்கல. அவருக்கே ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 9 ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு ஒரு தடவை 2-3 தடவை ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்றாரு, நோனோ அந்த முள்ளு உனக்கு இருக்கட்டும், அதை மத்தியிலே என் கிருபை உனக்கு போதும், முன்பு பிளவு மேலத்திலே என் பலன் பூரணமாய் தங்குன்னு சொல்றாரு. என்ன அருமையா ஆண்டவர் அவனுக்கு பார்த்து கொடுக்காது பாருங்க. உன்னுடைய பலன் என்னுடைய பலன் பூரணமா தங்குப்பா, அது இருக்கட்டும் போ அப்படின்னாரு. 2 தீமோத்தேயு சாட்சி சொல்றாம தாவீது இது சவுல் சொல்ற சாட்சியை பாருங்க. 1:12 2 தீமோத்தேயுல இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்ன அழகா தெளிவா சொல்றப்பா. நான் விசுவாசிக்கிறேன், அவரை தான் விசுவாசி, இத்தனை பாடுகள் இருந்தாலும் அவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 2 தீமோத்தேயு 4:7 என்ன வாசிக்கிறோம்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் எத்தனை பாடு உபத்திரம் வந்தாலும் நம்ம உறுதியா இருக்கணும். உபத்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா எண்ணணுமா. யாக்கோபு 1:2 என்ன எழுதுறாரு? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, 3ஆம் வசனம் 1:3 யாக்கோபு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணணுமா. யாக்கோபு கர்த்தருக்காக பல பாடுகள் இருந்தா அவனும் ரத்த சாட்சியா மரிச்ச சீசன் தான். உபத்திரவத்தை சந்தோஷமா எண்ணுங்கன்றாரு. 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியா நடக்கிற மனதா இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள் தான். நம்ம பக்தியா தேவபக்தியா நடத்தோம்னா நமக்கு துன்பம் தான் தெளிவா வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை மறந்துடுறோம். துன்பம் வரும்போது என்ன ஆண்டவரே கேட்கிறோம். அதை விட 1:4-14 பேதுரு எழுதுறாரு, ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமது அது நிமித்தம் தேடி மகிமைப்படுத்தணுமா. மகிமைப்படுத்த சொல்றாரு ஆண்டவர். பவுல ரொம்ப தெளிவா எழுதுறாரு 2 கொரிந்தியர் 12:10, ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன்.
என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. பாடு உபத்திரத்தில் நான் பிரியப்படுறேன்றாரு. அதே குறைஞ்சி 1:10-13 அதே பொழுது என்ன எழுதுறாரு? மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வேறினவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்க தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக்கொள்ளும் போக்குமும் உண்டாக்குவாராம். அப்போ நம்ம கூடிய தாங்கக்கூடிய அளவுதான் அனுபவிப்பார். நம்ம தைரியமா இருக்கலாம். நிச்சயமாக முடிவு காத்திருக்கலாம். நல்லா தெரியும், எகிப்திலிருந்து கானானுக்கு மோசே 6 லட்சம் காலாட்கள் மட்டும் அப்படின்னா நிச்சயம் ஒரு 50 லட்சமா பேரா இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் இப்பதான் ஒரு குடும்பத்துக்கு 1 புள்ள 2 புள்ள, அப்பெல்லாம் 4, 5, 7, 8 இருக்கும். ஆவரேஜ் 5 வச்சா கூட எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 30-40 லட்சம் மக்கள் வழி நடத்தி போறான். கானான் தேசத்துக்கு போய் வேவு பார்க்கறதுக்கு கோத்திரத்தை ஒரு பேர் 12 பேர் அனுப்ப சொல்றாரு. அனுப்புறாங்க. அவன் போயிட்டு வந்து நல்ல கொலையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. அந்த தேசம் நல்ல தேசம் தான், செழிப்புள்ள தேசம் தான் சொல்லிட்டு 10 பேர் மட்டும் என்ன சொல்றான், ஆனா அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க, பெரிய அவங்களெல்லாம் நம்ம எளிதா ஜெயிக்க முடியாது, நம்மெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், ஐயோ வேலைன்னு சொல்லிட்டு துர்ச்செய்தியை பரப்பி மக்களையெல்லாம் மோசடி ஏறிட்டான். ஆனால் காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, அது நல்ல தேசம், நீங்க இப்படி செய்யாதீங்க, அது கர்த்தர் நம்ம கொடுக்க போறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியில் என்னாச்சு? ஆண்டவர் பார்த்த மோசே, எப்பா நீ திருப்பி செங்கடலையப்போ இந்த ஜனங்களை இந்த யாரையும் நான் இந்த கானான் தேசம் அனுமதிக்க போறதில்லை. யோசுவாவும் காளையும் மட்டும்தான் பிரவேசிப்பாங்க. மோசையை கூட பாவம் கண்மலை பார்த்து பேசுனா அடிச்சு விட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கண்மலை அடிச்சுதான் தண்ணி வந்துச்சு. அதனால இந்த 2வது பேசுனதே இந்த கோபத்துல என்ன பண்ணிட்டான், அடிச்சு விட்டான், தண்ணி வந்துருச்சு. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்ன பரியாசம் பண்ணிட்ட, நீ கானான் தேசத்தை காண்பாய், ஆனா நீ பிரவேசிக்க மாட்ட. பார்வோனுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சீங்க, 2 பேரும் அவங்களையும் முடியல. ஆண்டவர் என்ன பரிதாபம் பாருங்க. எத்தனை பாடுகள் உத்தரவு வழியா இஸ்ரேல் மக்கள் வழிநடத்து வந்து மோசேக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. மோசேக்கு ஆரணும். அன்பானவர்களே, பாடுகள் உபத்திரவம் வந்தாலும் நாம பொறுமையோட சகிச்சு கொள்ளணும். அடுத்த அதான் ரோமர் 12:12 வாசிக்கிறோம். உபத்திரவம் என்ன பண்ணணுமா? பொறுமையா இருக்கணுமா. உபத்திரவத்துல நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தடுத்துருங்கள். ரோமர் 12:12 உபத்திர பொறுமையா இருக்க சொல்றாரு. நாம முயற்சி எடுத்தா கர்த்தர் சும்மா இருப்பார். ஆனா நாம சும்மா இருந்தா கர்த்தர் நம்ம பார்த்துக்குவார். பாடுபத்து வந்தா இதுல இருந்து தப்பிக்கணும் நம்மளா முயற்சி ஆண்டு பேசாம வேடிக்கை தான் பார்ப்பார். ஆனா ஆண்டவரே இந்த வேதனையை கணிப்பி சோத்திரம் நீங்க பார்த்துக்கணும்னாக்கா அவர் கிரியை செய்வார். இது நல்ல பாடம் எனக்கு கத்துக்கணும். யாக்கோபு 1:4 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுள்ள குறைவுள்ளவராமல் பூரணராயும் நிறைவுள்ளவருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யும். பூரண கிரியை செய்யணுமா. அதே யாக்கோபு 5:17 எழுதுறாரு, இதோ பொறுமையா இருக்கிறவர்கள பாக்கியவான்கள் இருக்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்க. பாருங்க, அத்தனை பாடு புத்தகங்கள் நண்பர்கள் ஏற்றி எல்லாம் தாங்கிட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணார்? கடைசியா பொறுமையை பார்த்து யோபு 42:10 என்ன வாசிக்கணும்? கர்த்தர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தான்னு வாசிக்கணும். பாடுகளுக்கு பின்னாடி நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும்னு நம்பணும். நமக்கு 2:21 பேர் எழுதுறாரு, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து விட உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்காங்க. என்ன மாதிரியை வச்சு பின்னுக்காரு? அது ஏசாயா 53:7 வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால் ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அப்படின்னா அவர் அவ்வளவு பொறுமையா எல்லாத்தையும் சகித்துக் கொண்டார் வாசிக்கிறோம். அடுத்ததாக உபத்திரத்துல வரும்போது நம்ம சந்தோஷமான்றது மாத்திரம் இல்லை, பொறுமையா இருக்கணும் மாத்திரம் இல்லை, உபத்திரம் வந்தா கர்த்தரிடத்தை மாத்த சொல்லணும். ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய கர்த்தர் ஊழியக்காரன் இருந்தா ஆலோசனைக்கே கேட்கலாம், சொல்லலாம். ஆனா நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா, எங்க திண்டுக்கல்ல நாங்கள் ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் வச்சிருந்தோம். 10 குடும்பங்கள். பாவம், ஒரு குடும்பம் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டாங்க. எங்களில் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தரையா போய்
பாவம் இந்த சகோதரன் குடும்பம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றாரா? ஜெபமண்டத்துக்காக சொன்னாராம். அந்த குடும்பத்தை பத்தி யாருக்குமே தெரியாது, யாருக்கும் வெளியே தெரியாது. ஆனா இவர் அங்க 10 குடும்பத்துக்கும் சொல்றாரு. இப்படி பாருங்க, இதெல்லாம் தேவையா? ஜெபத்துக்கு சொல்றோம். நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, வெளியே சொல்லி பிரயோஜனம் இல்லை. கர்த்தர்கிட்ட மாத்த சொல்லணும். அதான் ரொம்ப தெளிவா மத்தேயு 11:22 நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம். வருத்தப்பட்டு பாரம் சொல்கிறேன் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சொல்றேன். அதுக்கான காரணம் அப்புறம் அந்த 2 வசனம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், நான் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குன்றார். நுகம் என்கிறது நம்ம தெரியும். அந்த இப்பெல்லாம் எங்க ரெட்டப்பாட்டு வண்டியும் பார்க்க கண்ணுக்கு தெரியல, எல்லாம் கிராமங்கள்ல இருக்கணுமோ. அந்த நுகங்கிறது 2 மாட்டுல கழுத்து வச்சு அமுத்தி ஒரு நீள இதை வச்சு உட்கார்ந்துருப்பான். அந்த நுகத்துல ஆண்டவர் சொல்ல, நான் ஒரு பக்கம் இருக்கேன்ப்பா, நீ ஒரு பக்கம் வா. நீ நுகம் நகைவிழுவா பாடுகள் தானே, ஏட்ட விட்டுரு, ஏட்ட சொல்லிடு, நான் ஒரு பக்கம் சுமந்துட்டேன், நீ ஒரு பக்கம் வா, நான் பாதி ஏத்துக்கிறேன். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. இப்படி ஆண்டவர் விட்டு நம்ம யார் யார்கிட்டும் போய் இந்த ஊழியருக்கு சுகம் கிடைக்குமா, இந்த ஊழியர் கூட போல சுகம் கிடைக்குமா, சுகத்தை தேடி அலைகிற கூட்டமா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப 1:5-7 கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவான உங்க கவலைகள் எல்லாம் அவரு மீது வைத்துக்கணும்னு சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதம் 55:21 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, எதுக்கு நீ சுமக்கிற, அவர் உன்னை ஆதரிப்பார். தாவீது தான் நெருக்கப்பட்ட காலங்கள்லாம் அவன் கர்த்தரை தான் தேடினான்னு வேதத்துல வாசிக்கிறோம். 55:17 தான் வாசிக்கிறோம். சங்கீதம் அந்தி சந்தி மத்தியான வேலையும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணுவேங்கிறார். கர்த்தரின் சத்தத்தை கேட்பார். இது என்ன, இதை விட வேற என்ன வேணும்? நம்ம தாவீது போல, தாவீதுக்கு உதவி சொன்ன கர்த்தர் ஜெபத்தை கேட்ட நமக்கும் செய்வார். அப்ப நம்மளும் தாவீதை போல வேதத்தை அனுதினம் வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். நான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க அநேக ஜெபிக்க பாருங்க பரிதாபமா இருக்கு. சொல்லும் போல 300க்கு அதிகமான குடும்பங்கள் இருக்கிறோம். ஒரு 10% 30 பேராவது கலந்துக்கலாம்ல. ஜெபத்து மேல அக்கறை இல்லை, ஜெபம் வாங்கி பூச்சி உறைந்து கொண்டே போகிறது. ஆனா இந்த ஆண்டு நம்ம ஆண்டவர் போராடி ஆண்டவரே ஐஎஸ்பில் இந்த ஜெபக்குள்ள நிறைய வரணும், ஆண்டவரே நிறைய ஜெபங்களை நான் உருவாக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. ஆனா சவுல் என்ன பண்ணா பாருங்க, 1:28 சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி அஞ்சனமார்க்கு தேடுறான். தாவீது கர்த்தரை தேடுறான், சவுல் அதனாலதான் ராஜ்யபாரம் பிடுங்கி அவனை கொண்டு போட்டார் ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உபத்திரவம் வரும், ஆனா உபத்திரம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? உபத்திரவத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும், உபத்திர பொறுமையா இருக்கணும், உபத்திரவத்தை கர்த்தரிடத்தை சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அருமையான ஜெப வேலைக்காய் நன்றி செலுத்துற சுவாமி. தகப்பனே கர்த்தா, எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உலகத்துல எங்களுக்கு பாடுகள் இல்லாமல், உபத்திரவங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் சுவாமி, ஒண்ணு போனா ஒண்ணு மாத்தி. ஆனா ஒரே ஒரு நிச்சயம் ஆண்டவர், நீங்க இதை அனுமதிக்கீங்க, நீங்க என்னோட சுமந்துக்கணும்னு வாக்குக்கீங்க. இந்த வாக்குத்தத்துக்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆமாண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், திகையாது, கலங்காது. இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தம் குறிச்சிருக்க ஆண்டவரே. எங்கள் பாடுகள் உபத்திரம் வந்தால் நாங்கள் இனிமே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளவும், பொறுமையாய் காத்துக்கொள்ளவும், உம்மிடத்தில் சொல்லு கொடுத்து பாரத்தை வைத்து விட்டு நாங்கள் உம்மோடு அந்த பாடுகளை நீங்களே என்னோடு சுமந்து தைரியத்தோடு காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம், கிருபை கூட விட்டோம். துதி கடமையெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தை தாழ்மையோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.